அதே மாதிரி ஒரு சில தாவரங்களோட விதைகள் மரத்துல இருந்து நேரடியா பூமியில விழுந்தா முளைக்கவே முளைக்காது. அந்த பழங்களை யானை சாப்பிட்டு அந்த விதைகள் யானையோட வயிற்றுல சுரக்கிற ஒரு வித திரவத்துல நொதிக்கப்பட்டு சாணத்தின் வழியா வெளியே வந்தா மட்டுமே உயிர்ப்புடன் முளைக்கும். கோடை காலத்துல வழக்கமான நீரோடைகள் குட்டைகள் வற்றி வறண்ட பிறகு மான் காட்டெருமை மாதிரியான மற்ற விலங்குகள் நீருக்கு அலைமோதி இறக்கவும் ஆரம்பிக்கும். தப்பி பிழைத்த விலங்குகள் மட்டும் நீருக்காக யானைகளை தான் பின்தொடரும். யானைகள் பெருசா அலட்டிக்காது. தலைமை யானை தன்னோட கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு அது வரைக்கும் போகாத ஒரு திசையில பயணிக்கும். அங்க போய் ஒரு குறிப்பிட்ட மணல் பாங்கான இடத்துல காலால உதச்சி தோண்டும். அதே மாதிரி மற்ற யானைகளையும் தோண்ட சொல்லும். 4-5 அடியில தண்ணி ஊற்று பெருக்கெடுக்கும். அது அந்த யானை கூட்டமே வேண்டிய மட்டும் குடிக்குது. இதே மாதிரி தன்னோட வழித்தடங்கள்ல 10க்கும் மேற்பட்ட ரகசிய இடங்களை யானை வச்சிருக்கும். இந்த ரகசியங்கள் தலைமை பெண் யானைக்கு மட்டுமே தெரியும். அது எப்படின்னா அதோட மூதாதையர்கள் அதுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது அந்த யானை எத்தனை காலங்கள் ஆனாலும் மறக்காது. அதே போல யானையோட பிரசவ காலங்கள்ல வயிற்றுப்புண் ஆற பல கிலோமீட்டர்கள் பயணித்து ஒருவித விசேஷமான பொருட்கள் தாவரங்கள் உண்ணுது. இதுவும் தலைமுறையா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. வயது முதிர்ச்சியின் காரணமா ஒரு கட்டத்துக்கு மேல தலைமை பதவியை திறமையான இன்னொரு வயதும் அனுபவம் முதிர்ந்த பெண் யானைக்கு மாற்றி கொடுக்கும். அரசியல்வாதிகளை மாதிரி தன்னோட பிள்ளைக்கு மட்டுமே கொடுக்கணும்னு நினைக்காது. திறமையுள்ள யானைக்கு மட்டும்தான் கொடுக்கும்.